பகிர்வினில் வளர்ந்திட ஆயன் அழைக்கின்றார் வாருங்கள். ஆவலாய் ஓடியே வாருங்கள், ஆவலாய் ஓடியே வாருங்கள். இறைவனின் சொந்தங்களே வாருங்கள், இணைந்திடும் நெஞ்சங்களே கூடுங்கள். சொந்தங்களே வாருங்கள், இணைந்திடும் நெஞ்சங்களே கூடுங்கள். ஞாயிறு ஒளி அவர் பாதம் பணிந்தால், ஜெபம் கீதத்தால் ஜெனித்தவர் மகிழ ஜெயம் நமக்கென தோன்றி நிற்கும். அவர் சந்நிதி நமக்கு ஒளியை தரும், அந்த நிம்மதி நமக்கு வழியை தரும். அவர் சந்நிதி நமக்கு ஒளியை தரும், அந்த நிம்மதி நமக்கு வழியை தரும். அந்த நிம்மதி நமக்கு வழியை தரும். இறைவனின் சொந்தங்களே வாருங்கள், இணைந்திடும் நெஞ்சங்களே கூடுங்கள். பலியினில் கலந்திட பகிர்வினில் வளர்ந்திட ஆயன் அழைக்கின்றார் வாருங்கள். ஆவலாய் ஓடியே வாருங்கள், ஆவலாய் ஓடியே வாருங்கள். இறைவனின் சொந்தங்களே வாருங்கள், இணைந்திடும் நெஞ்சங்களே கூடுங்கள். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, பொதுக்காலம் 20ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 24, வசனங்கள் 15 தொடக்கம் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகின்றேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள், காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன்.
அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ராயேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டுச் சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 வசனங்கள் 16 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞன் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைப்படுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, இஸ்ரேல் என்ற இனத்தை உருவாக்கியவரும் அதற்கு இன அடையாளத்தை கொடுத்தவரும் யாவே இறைவனே. ஆபிரகாம் என்ற தனி மனிதனை அழைத்த யாவே அவர் வழியாக இஸ்ரேல் என்ற பெரிய இனத்தை உருவாக்கினார். தங்களின் இன வரலாற்றை மூதாதையர் வாயிலாக அறிந்திருந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் இனத்தின் அடித்தளமாக இருந்த யாவே இறைவனது பிரசன்னத்தின் அடையாளமான உடன்படிக்கை பேழையை தங்களுக்கு நடுவில் எப்பொழுதுமே வைத்திருந்தனர். எகிப்தை விட்டு வெளியேறி கானா நாட்டை நோக்கி போகின்ற வழியில் உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்றனர். கானா நாட்டில் குடியேறி அதை கைப்பற்றி அங்கு இஸ்ரேல் அரசு உருவானதன் பின்னணியில் சாலமோன் ஒரு பெரிய ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் இந்த உடன்படிக்கை பேழையை வைத்தார். இறை பிரசன்னத்தின் அடையாளமான இந்த உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்ட இடமே திருத்தூயகம், தி ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று அழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட திருத்தூயகம் இறை பிரசன்னத்தின் அடையாளமாக இருந்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்கள் பிற இன மக்கள் மீது பெற்ற வலிமையின் அடையாளமாகவும், அந்த இடம் மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டதன் காரணமாக கண்களுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இஸ்ரேல் மக்களின் இதயத்தின் விருப்பமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட திருத்தூயகத்தை கடவுளே தீட்டுப்படுத்த போவதாக
இறைவன் இஸ்ராயேல் எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக முன்னறிவித்ததே இன்றைய முதல் வாசகம். உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன் என்று இறைவன் கூறுவதாக நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கு சுட்டிக்காட்டப்படுவது பாபிலோனிய அடிமைத்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாபிலோனியர்கள் இஸ்ரேலர்களை வெற்றி கொண்டு கோவிலை கொள்ளையிடப் போவதோடு திருத்தூயகத்தை இழிவுபடுத்தப் போவதையும் இறைவன் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் ஏராளமான உயிர் சேதம் இருக்கும் என்பதை நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர் என்ற வார்த்தைகள் வழியாகவும், ஏராளமான மக்கள் சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டுக்கு கட்டாயமாக கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதை, தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள், கால்களில் மிதியடிகள் இருக்கும், நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள் என்ற வார்த்தைகள் வழியாகவும் இறைவன் முன்னறிவிக்கின்றார். இவ்வாறு நாடு கடத்தப்படும் போது கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காதன் காரணமாகவே இப்படிப்பட்ட மோசமான அடிமைத்தனத்திற்கு தங்களை ஆளாக்கி கொண்டோம் என்ற குற்ற உணர்வோடு இஸ்ரேல் மக்கள் புலம்ப இருப்பதையும் இறைவன் முன்னறிவிக்கின்றார். உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள் என்று இறைவன் சொல்வதாக வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, இறை பிரசனம் தங்கள் நடுவில் இருந்தாலும் கடவுளின் கட்டளைகளை சரியான மனநிலையோடு கடைபிடிக்காதன் காரணமாக தங்களது அழிவையும் தங்களது பெருமையின் அடையாளமான எருசலேம் ஆலயத்தின் அழிவையும் தேடிக்கொண்டவர்கள் இஸ்ரேல் மக்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காதது பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்தது என்றால், இயேசுவின் காலத்தில் அந்த கட்டளைகளை சரியான மனநிலையோடு கடைபிடிக்காதது பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்தது. எனவேதான் செல்வரான இளைஞர் கட்டளைகளை கடைபிடித்தும் நிறைவற்றவராக இருந்தார். கட்டளைகளின் வார்த்தைகளை கடைபிடித்த அவர் அவற்றின் சாரம்சமாகிய பிறர் அன்பை கைவிட்டு விட்டார். அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டே இயேசு பிறர் அன்பில் வளர்வதற்கான ஓர் அற்புதமான வழியை, நீர் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் என்ற வார்த்தைகள் வழியே இயேசு அவருக்கு எடுத்துரைத்தார். ஜெபம். இறைவா, வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நீர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்கான திராணியையும் அவற்றை சரியான மனநிலையோடு கடைபிடிப்பதற்கான தெளிவையும் எமக்கு தருவீராக. ஆமென்.
மாண்டே